வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் சகலகலா ஆட்சி. கதைக்குள்ள போலாமா? என்ன ராசையா, பஞ்சாயத்து கூட்டியாச்சு, ஊர்ல எல்லாரும் வந்துட்டாங்க, பஞ்சாயத்து பேச அந்த பெரிய ஆளுங்களும் வந்துட்டாங்க, உன் மாப்பிளையும் வந்து நிக்கிறான் அவன் ஆத்தாளோட. நீயும் உன் பொண்ணும் இன்னும் வராம இருந்தா எப்படி? சீக்கிரம் வந்தாதானே என்று வாசலில் நின்று ஐயாசாமி குரல் கொடுக்க, உள்ளே அழுது கொண்டு நின்ற தனது மகளை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்த ராசையா அவளின் தலையை கோதியபடி அவள் முகத்தை நிமிர்த்தினார். அழுது வீங்கிய கண்களினால் தனது தந்தையை வெறிக்க பார்த்த முத்தழகு, அப்பா நான் வரமாட்டேன், காமாட்சி ஆச்சி வந்துடுவாங்க, அவங்க வந்ததும் அப்புறமா நான் வரம்பா என்று கத்திவிட்டு மீண்டும் முகத்தை மூடிக்கொண்டாள். அம்மாடி, ஊர்க்காரங்கெல்லாம் வந்துட்டாங்களாம், நாம பஞ்சாயத்தை அவமானப்படுத்த கூடாது, இந்த 8 பட்டிலையும் நம்ம ஊர் பெரியவங்க சொல்றதுதான் தீர்ப்பா இருக்கு, அப்படி இருக்க நாம மட்டும் அப்படி அந்த பெரியவங்களையும் ஊர்க்காரங்களையும் மதிக்காம இருக்க கூடாது ஆத்தா. அப்பா நீயும் அப்படி பேசுற என்று விம்மியவளை, ஆத்தா என்னை என்ன பண்ண சொல்ற? நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த சோம பையனை நம்பி நீ அந்த வீட்டுக்கு போவாதன்னு சொன்னா கேட்டியா? அவன் ஆத்தாக்காரி சரியான பஜாரி, உன்னை வாழ விட மாட்டான்னு எனக்கு தெரியும், அவ வாய நாம அடக்க முடியாதா ஆத்தா? முடியும், முடியும்பா முடியும், நம்ம காமாட்சி ஆச்சி வந்துட்டா அவங்க பாத்துப்பாங்க, என் வாழ்க்கை திரும்பவும் எனக்கு கிடைச்சிடும், எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா என்று கெஞ்சும் தனது மகளை பரிதாபமாக பார்த்த ராசையா ஒன்றும் புரியாமல் தலையில் கையை வைத்து அமர, என்ன ராசையா, நேரமாவுது, ஊர்க்காரங்க காத்துட்டு இருக்காங்க, எதுவா இருந்தாலும் நாம சபையில பேசிப்போம், எழுந்து வா என்று மீண்டும் ஐயா கண்ணு குரல் கொடுக்க, சரியாத்தா, இதுக்கு மேல நம்ம போகலன்னா அது மரியாதையா இருக்காது, அதுவும் இல்லாம நம்ம பக்கம் நியாயத்தை பேச விடாம தீர்ப்பு சொல்லிடுவாங்க, எழுந்து வா ஆத்தா, அங்க போய் பார்த்துப்போம், ஆட்சி வந்தா அங்க வரும் என்று தன் மகளின் கையை பிடித்து இழுத்த ராசையாவை, அப்பா அப்பா நான் சொன்னா கேளுப்பா என்று கெஞ்சி கொண்டு அவருடன் சென்றாள் முத்தழகு. ஊர் நடுவே போடப்பட்டிருந்த கொட்டகையில் ஊர் பெரியவர்கள் கூடியிருக்க ஒரு ஓரமாக சோமும் அவளது தாய் செண்பகமும் நின்று கொண்டிருந்தனர். லேசாக விம்மிக் கொண்டு தனது தந்தையின் பின்னால் வந்து நின்ற முத்தழகியை பார்த்த சோமு அவளையே பார்த்து கொண்டு நின்றான். அவள் கண்களில் இருந்த கண்ணீரை பார்த்து அவன் மனது பதறியது. அவன் மனதில் சில பழைய காட்சிகள் ஓட ஆரம்பித்தன. ஏ அழகி, இந்தா இந்த பிள்ளை, உனக்கு கொலுசு வாங்கி அந்த காலை கொடு, நானே போட்டு விடுறேன் என்று முத்தழகியின் கால்களை பிடித்த சோமுவை, ஆ வலிக்குது மாமா என்று லேசாக பிடித்து இழுத்தாள் முத்தழகு. ஏய் என்ன பிள்ளை இது, கால ரத்தம், மருந்து வச்சு கட்டிருக்காங்க, முந்தா நேத்து நான் வரிசைப்பட்டிக்கு கிளம்பும்போது கூட நல்லா தானே இருந்த, என்னாச்சு பிள்ளை உனக்கு என்று பதட்டத்துடன் அவள் கால்களை எடுத்து தன் மடி மீது வைத்து கொண்டான் சோமு. மாமா அதெல்லாம் ஒன்னும் இல்ல, உடு என்று அவள் கால்களை எடுத்துக்கொள்ள, ஏய் என்ன புள்ள, பச்சில எல்லாம் வச்சு கட்டிருக்கு, ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற? அது ஒன்னும் இல்ல மாமா, நீ போன மாசம் ரொம்ப முடியாம படுத்து கிடந்தியா, அப்ப உனக்கு உடம்பு குணமானா நான் ஆணி செருப்பை போட்டிக்கிட்டு கோவில 3 சுத்தி சுத்தி வரேன்னு வேண்டிக்கிட்டேன், அதுதான் நீ ஊருக்கு போனதும் அந்த வேண்டுதலை நிறைவேத்தின, நீ ஊர்ல இருந்தா திட்டுவ, செய்ய விட மாட்ட. ஏய் என்ன புள்ள நீ, சரி வலிக்கல, முன்னெல்லாம் சின்ன காயமா இருந்தாலும் அழுது ஊரை கூட்டிடுவ, ஆனா நமக்கு கல்யாணம் ஆகி இந்த 2 வருஷத்துல நீ எதுக்கும் அழறது இல்ல, என்ன புள்ள ஆச்சு உனக்கு? நான் அழமாட்டேன், ஏன்னா கல்யாணம் ஆன பிள்ளைங்க அழுதா அந்த ஆம்பளை சரியில்லைன்னு ஊர்ல பேசுவாங்களாம், அதனால தான் நான் அழறது இல்ல. ஓ அதுதான் எங்க அம்மா உன்னை வம்பு கிழித்து திட்டினாலும் அழமை கிடைக்கியா? ஆமாம்மாம்மா. ஏய் புள்ள, என் மேல இம்புட்டு பாசம் வச்சிட்டு இருக்கிறியே, எதுக்கு புள்ள என்று அவளை கண்கள் கலங்க பார்த்தான் சோமு. ஏய் சோமு என்னடா என்று பக்கத்தில் இருந்த தனது தாய் இடிக்க நினைவுகளில் இருந்து வெளியே வந்த சோமு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்று யாரும் பார்க்காதவாறு கண்களை கடகடவென துடைத்து கொண்டான். என்ன ராசையா, எம்புட்டு நேரம் ஆக்கிவிட்ட, நாங்கெல்லாம் கூடி எம்புட்டு நேரம் ஆகுது என்று பஞ்சாயத்தில் அமர்ந்திருந்த வேலுச்சாமி வாத்தியார் கேட்கவே, ஐயா அது புள்ள காமாட்சி ஆட்சி வந்துட்டோம், அப்புறமா நான் பஞ்சாயத்துக்கு வரேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தது, அதுதான் அதை சமாதானப்படுத்தி கூட்டியாந்தேன் என்று ராசையா பவ்யமாக கூற, என்னது காமாட்சி ஆட்சியா என்று கூட்டத்தில் அனைவரும் கிசு கிசு என பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். ஆச்சி அது மணப்பந்தலுக்குள்ள போயிருக்கு, ஆமா செய்தி சொல்லி அனுப்புனியா
என்றார் வாத்தியாரின் அருகில் அமர்ந்திருந்த பாண்டியன். ஆ, அனுப்பிட்டேனுங்க. அநேகமா இந்த 11 மணி பஸ்ல வந்துடும்னு நான் நினைக்கிறேன். ஆ, எங்களுக்கு 1008 ஜோலி கிடக்கு. அந்த கேள்விக்காகலாம் காத்துட்டு இருக்க முடியாது. அதுக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தப்பட்டவங்க நாங்க வந்தாச்சு. அப்புறம் என்ன? சட்டு புட்டுன்னு விசாரிச்சு தீர்த்து விடுங்க ஐயா என்று செண்பகம் குரல் கொடுக்க, அதெல்லாம் முடியாது. என் பக்கம் நியாயத்தை தைரியமா பேச அந்த ஆட்சி தான் இருக்கு. அது வந்தாதான் நான் ஒத்துக்குவேன் என்று அழ ஆரம்பித்தாள் முத்தழகு. அத்தா, முத்து, இரு, பேசிக்குவோம், அழாத. என் ராசையா, அதை சமாதானப்படுத்து. ஏன் செண்பகம், ஊர் பஞ்சாயத்துன்னு வந்தாச்சு, அப்புறம் எல்லாரும் தான் பேசுவாங்க. அதுவும் இல்லாம ஆட்சி ரொம்ப வயசானது, பல பஞ்சாயத்தை பார்த்தது. ஊர்ல அவங்க ஐயன் பெரிய தலைக்கட்டு இருந்தவர். அப்பவே அது அவங்க ஐயா கூட வந்து பஞ்சாயத்து எல்லாம் பேசும். அது சொன்னா அந்த தீர்ப்பு சரியா இருக்குன்னு நமக்கே நல்லா தெரியுமே. இப்பதான் அது அவ்வளவா பஞ்சாயத்துக்கு வர்றதில்ல. நாமெல்லாம் கூப்பிட்டு அனுப்பினாலும் ஏதோ ஒண்ணுக்குதான் வருது. அப்படிப்பட்ட பெரிய மனுஷிய நாம அவமானப்படுத்த கூடாது என்றார் பாண்டியன். ஆமா ஆமா என்று சிலர் கூற முத்தழகிக்கு சற்று தைரியம் வந்தது. இதோ பாருங்க, பெரியவங்க எல்லாரும் இருக்கீங்க. நீங்க பேசுறது பேசிட்டு இருந்தா அந்த ஆட்சி வரும்போது பாத்துக்கலாம் என்றாள் செண்பகம். தோ பாத்தியாடி, எங்க ஆட்சி வந்தா இவ வாய அடைச்சிடுமோன்னு பயந்துதான் சீக்கிரம் புனிக்க சொல்றா பஞ்சாயத்தை என்று கூட்டத்தில் ஒரு பெண் தன் அருகில் இருந்தவளிடம் கூற, ஆமா ராணி, பாவம் அந்த முத்தழகு நல்ல பொண்ணு, அதுக்கா இப்படி நடக்கணும் என்று கன்னத்தில் கையை வைத்து கொண்டாள் அந்த பெண். இதற்குள், சரிப்பா, செண்பகம் சொல்றதும் சரிதான், நாம பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிருவோம். ஆட்சி வந்ததும் அப்புறம் பாத்துப்போம். ஏன்னா மணப்பந்தல இன்னைக்கு ஊரணி பொங்கல், பஸ் எல்லாம் இந்த பக்கம் வராது, அதனால ஆட்சி வர்றது சந்தேகம்தான் என்றார் பாண்டியன். ஆமா, அத நம்ம மறந்துட்டோமே. சரி, அப்ப நம்ம பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாம் என்று வாத்தியார் கூற, முத்தழகியின் மனதில் மீண்டும் பதட்டம் ஒட்டி கொண்டது. அவள் மனதில் அந்த அம்மாளிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாள். ஏன்பா சோமு, உன்னோட பிராந்தி என்ன? அத விவரமா சொல்லு என்று ஒரு பெரியவர் கேட்க, செண்பகம் அமைதியாக நின்றிருந்த சோமுவை ஒரு இடி இடித்தாள். அவள் இடித்த வேகத்தில் சுய நினைவுக்கு வந்த சோமு, ஐயா, நான் முத்தழகு கூட என்று அவளை நிமிர்ந்து பார்த்தவன் டக்கென தலையை குனிந்து கொண்டு, இனிமேலும் வாழ விருப்பப்படலீங்க, அதனால எங்க 2 பேருக்கும் அறுத்து விட்டுடுங்க ஐயா என்றான் தட்டு தடுமாறிக்கொண்டு. நீ என்ன சொல்ற முத்தழகு என்று வாத்தியார் முத்துவை பார்க்க அவள் அமைதியாக நின்றாள். அவள் கண்களில் நீர் தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. ஆமா, மலடிக்கு என்ன பேச்சு கிடக்கு? நான் அப்பவே சொன்னேன், இந்த பையன் கேட்டானா? போய் புடிச்சி அந்த பாரு என்று தன் மகனை முறைத்தாள். அட செண்பகம், அதெல்லாம் முடிஞ்ச கதை. அவங்க காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா தானே வாழ்றாங்க. அந்த புள்ள முத்துவும் உன் வீட்டை நல்லா தானே குடும்பம் நடத்துது. அப்புறம் என்ன ஆத்தா? அதெல்லாம் மட்டும் போதுமா? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஆனா அவ வயித்துல ஒரு புழு பூச்சி இல்ல. என் வம்சம் தழைக்க வேணாமா? அதனால தான் அவளை அத்து விட்டுடுன்னு சொல்றேன். என் பிள்ளைக்கு வரிசப்பட்டியில் இருக்கிற என் அண்ணன் பொண்ண கட்ட ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் என்றாள். என்ன செண்பகம், இந்த காலத்துல எவ்வளவோ வந்துடுச்சு. அவங்க வதியம் பார்த்து 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்க எல்லாம் கூட குழந்தை பெத்துக்கிறாங்க. நீ என்னவோ கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல இம்புட்டு அவசரப்படுற? ஆமா, இவ இருக்கிற இருப்புக்கு டவுனுக்கு போய் 1000கணக்கில் செலவு பண்ணி வைத்தியம் பார்க்க சொல்றீங்களா? அதெல்லாம் முடியாது. சரி, குறை யார் பேர்லன்னு தெரியலையே என்று பாண்டியன் கூற, என் வம்சத்துல எல்லாம் நல்ல குடிதான். ஒவ்வொருத்தரும் 4-5 புள்ள பெத்தவங்க. ஆனா அதுங்களுக்கு தான் குறை இருக்கும் என்று ராசையாவை பார்க்க அவர் துண்டை வாயில் வைத்துக் கொண்டு அழுகி அடக்கி கொண்டார். சரி ராசையா, இப்ப என்ன பண்ணட்டும்? செண்பகம் ஒரே புடியா நிக்குது. உன் பிள்ளைக்கும் இன்னும் வயிற்றுல குழந்தை தங்கல. அதுக்கு வாரிசு வேணும்னு ஆசைப்படுது. உன் மருமகனும் அத்து விட்டுட சொல்றான். நான் என்ன சொல்லட்டும்? நீ ஏதாவது பேசினா நாங்க பேச தோதா இருக்கோம். ஐயா, இந்த ஊர்ல நான் ஏதோ கூலி வேலை செஞ்சு பொழைக்கிறவன் ஐயா. 4 பேரை அண்டி பொழைக்கிற எனக்கு எடுத்தெறிஞ்சு பேசியோ இல்ல கத்தி பேசியோ கூட பழக்கம் இல்லைங்க. எனக்கு இந்த பஞ்சாயத்துலாம் பார்க்க கூட பயங்க. அப்படிப்பட்ட என்னை இங்க கூட்டியாந்து நிறுத்தும் போதே கொலை நடுங்கிடுச்சு. என்ன போய் என்னத்த பேச சொல்றீங்க சாமி என்றார் ராசையா பரிதாபமாக. ராசையாவை பார்த்தாலும் பரிதாபமா இருக்கு. ஏன் செண்பகம், பாவம் அந்த பொண்ணு, அத முகத்தை பாரு,
பச்சை மண்ணு. உன் புள்ள ஆசைப்பட்டுதானே அதை கட்டிக்கிட்டான். சின்ன பொண்ணு, நாளை பின்ன தனியா நின்னா அது நல்லாவா இருக்கும்? கொஞ்சம் யோசி என்றார் வாத்தியார். அதெல்லாம் முடியாது. என் பையன் இருக்கிற பவுசுக்கும் என் சொத்துக்கும் இந்த ஒண்ணுமில்லாத வெறும் சிரிக்கிக்காகலாம் நான் பார்க்க முடியாது. சீக்கிரம் அத்து விட்டுடுங்க என்றாள் தீர்க்கமாக. என்னப்பா சோமு, நீ என்ன சொல்ற? நான் என்று சோமு குரல் எடுப்பதற்குள் அவன் என்ன சொல்றது? நான் நேற்றைய முடிவை அவன்கிட்ட சொல்லிட்டேன். அதை மீறி அவன் என்ன சொல்லிடுவான் என்று சோமுவை அவள் பார்த்த பார்வையில் சோமுவிற்கு நேற்று தன் தாய் தூக்கு கயிற்றை கழுத்தில் மாட்டிக்கொண்டு மிரட்டியது ஒரு நிமிடம் வந்து போனது. ஐயா, என் ஆத்தா என்ன சொல்லுதோ என்று அவன் தடுமாறுவதற்குள் ஒரு கார் விற்றென்று வந்து அங்கு நின்றது. அனைவரும் ஆவலாக அதை பார்க்க அதிலிருந்து காமாட்சி ஆட்சி இறங்கினாள். அவள் கையில் ஒரு பித்தளை தூக்குச்சட்டி இருந்தது. அவளை பார்த்த அனைவருக்கும் முகத்தில் மகிழ்ச்சி, செண்பகத்தை தவிர. ஆச்சி என்று அவளிடம் ஓடிய முத்தழகு அவளை கட்டி கொண்டு அழுதாள். ஏ ராசாத்தி, எதுக்குடி இப்படி அழற? பொம்பளைங்க கண்ணீரு ரொம்ப சக்தியானது. அத அனாவசியமா வீணாக்க கூடாது ஆத்தா. நாமெல்லாம் வீர வம்சத்துல வந்தவங்க. ஆச்சி, இங்க இங்க எல்லாம் எனக்கு தெரியும். நம்ம முருகன் சொன்னான். சரி இரு, நான் பாத்துக்கிறேன் என்று அவளை அமைதியாக நிற்க வைத்து விட்டு நடந்தாள். வாங்க ஆச்சி என்று அனைவரும் எழுந்து கொள்ள, எல்லாரும் உட்காருங்க. பஞ்சாயத்து பேசுற பெரியவங்க அப்படி எழுந்து நிக்க கூடாது. சரியாச்சி, இங்க நடந்ததெல்லாம் எல்லாம் தெரியும். தெரியும் வாத்தியாரே. நீங்க இவ்வளோ நேரம் பேசினதையும் நான் இதோ இந்த போன்ல கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் என்று திரும்பி அங்கிருந்த தனது பேத்தி சாருலதாவை பார்த்தாள் ஆச்சி. சாருலதா கையில் இருந்த போனை அனைவருக்கும் காண்பித்து சிரித்தாள். சரியாச்சி, அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப நாங்க உனக்கு ஒன்னும் விவரமா சொல்ல வேண்டியதில்ல. இப்ப இந்த பஞ்சாயத்துல நீ யார் பக்கம் பேச போற சொல்லு என்றார் பாண்டியன். நான் யாரு பக்கமும் எப்பவும் பேச மாட்டேன். அந்த நியாயத்து பக்கம்தான் பேசுவேன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்ல என்றாள். ஆமா ஆமா என்று கூட்டத்தில் இருந்த ஆண்களும் பெண்களும் கூற, அது சரி, அப்ப அததான் பேசுங்களேன் ஆச்சி என்றார் வாத்தியார். நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி ஊர்ல ஆத்தாளுக்கு பொங்க வச்ச பிரசாதம் இருக்கு. இத ஒரு வாய் எல்லாருக்கும் கொடுப்போம். ஏ முருகா, இந்தா இத தட்டுல அள்ளி போட்டு முதல்ல ஊர் பெரியவங்களுக்கு கொடு என்ற அந்த தூக்குச்சட்டியை அங்கிருந்த முருகனிடம் கொடுத்தாள். என்ன ஆச்சி, இங்க என்ன நடக்குது? இப்ப போய் பொங்க சாப்பிட சொல்ற என்றார் பாண்டியன். ஐயா, எல்லார் வாழ்க்கையும் நல்ல இனிப்பா இருக்கதா என் ஆத்தாளுக்கு பொங்க வச்சேன். இந்த பிரசாதத்தை வேண்டான்னு சொல்லாதீங்க. பிரசாதம் சாப்பிடுவோம், அப்புறம் பஞ்சாயத்து பேசினா போச்சு என்றாள் காமாட்சி ஆச்சி. அட என்ன ஐயா, சாமி பிரசாதம் அப்படி சொல்லக்கூடாது. வாங்கி சாப்பிடுவோம், அப்புறம் தெய்வம் குத்தமாகிட போகுது என்று கூட்டத்தில் ஒருவர் கூற, சரிப்பா, இந்த ஆட்சி வந்தாலே இப்படிதான் ஏதாவது செய்யும் என்று சிரித்து கொண்டே அனைவரும் முருகன் கொடுத்த பிரசாதத்தை வாங்கி கொண்டனர். முருகா, பஞ்சாயத்து பேசுறவங்களுக்கு நிறைய அள்ளி போடு என்று அவர்கள் தட்டில் நிறைய பிரசாதத்தை வைத்து கொடுத்தாள் ஆச்சி. நல்லா இனிப்பா இருக்கே என்று அனைவரும் சாப்பிட ஆரம்பித்தனர். ஆமா ஆச்சி, ரொம்ப இனிப்பா இருக்கு. இவ்வளவு வாரி வச்சுட்ட, நாங்க இப்பத்திக்கு சாப்பிட முடியாது, போதும் என்றார் வாத்தியார். அதெல்லாம் முடியாது, மொத்தமா சாப்பிட்டுதான் ஆகணும். ஏன் ஆச்சி, இது என்ன வம்பு? ஒரே இனிப்பு திகட்டுது வேற, எப்படி சாப்பிடுறது? போதும் என்றார் பாண்டியன். அப்ப இதை என்ன பண்றது? சாமி பிரசாதம் கீழையும் போடக்கூடாது. நீங்க சாப்பிட்ட எச்சில வேற யாருக்கு கொடுக்கறது சொல்லுங்க என்றாள் ஆச்சி. அதுதானே, இப்ப என்ன பண்றது? அட என்ன வாத்தியாரே, நல்லா தானே இருக்கு, மெதுவா சாப்பிடலாம் என்றார் பாண்டியன். ஆமா, வேற வழி இல்ல என்றார் வாத்தியார். செண்பகத்திற்கு எரிச்சல் குமுறியது. என்ன செண்பகம் அப்படி பாக்குற? இன்னைக்கு பஞ்சாயத்து நடக்க முடியாதுன்னு பாக்குறியா என்று ஆட்சி கேட்டதும் அவளை முறைத்தாள் செண்பகம். இரு செண்பகம், எச்சில் பண்ணிட்டோம், அதை விட முடியல. ஆட்சி வேற சாமி பிரசாதம்னு சொல்லுது, அதுதான் என்றனர் ஊர் பெரியவர்கள். அது போலதான் இந்த முத்தழகு கூட என்றால் ஆட்சி நிதானமாக. அனைவரும் ஒரு நிமிடம் அசந்து நின்றனர். என்னாச்சு சொல்றீங்க? ஆமா வாத்தியாரே, இப்ப நான் பேசுறேன். இந்த முத்தழகு அத்து விட்டுலான்னு இந்த சோமு சொல்றான் இல்ல? ஆமா, நானும் சொல்றேன், முத்தழக அத்து விட்டுடுங்க என்றாள். முத்தழகு முகத்தில் அதிர்ச்சி. ஆச்சி என்று அவள் காமாட்சியிடம் சென்றாள். இரு இரு என்று அவளை சமாதானப்படுத்தியவள்,
ஆனா ஒண்ணு, இவளை அத்து விட்டதும் அவ தனியா வாழணும் இல்லையா? அப்ப அவளுக்கு இவங்க ஏதாவது கொடுக்கணும். எதுவா இருந்தாலும் கொடுத்துடுவோம். என்னன்னு சொல்லுங்க வாத்தியாரே என்றாள் செண்பகம் திமிராக. ராசையா ஒன்றும் புரியாமல் ஆச்சியை கண்கள் கலங்க பார்த்தார். நான் காசு பணம் எல்லாம் கேட்கல, அவ எடுத்துக்கிட்டு வந்ததான் கேக்குறேன். ஆமா, இவ அப்படியே நகை நட்டு பணம் காசுன்னு அள்ளிட்டு வந்துட்டாளா? துரு பிடிச்ச பீரோவும் 2 பவுனு தங்க சங்கிலியும், அத 3 பவுனா கூட கொடுத்து புடுறேன் என்றாள் செண்பகம். அதெல்லாம் வேண்டாம் என்றாள் ஆச்சி. அப்ப என்னத்தை தான் வேணும் என்றாள் காமாட்சி எரிச்சலாக. அவ எடுத்துட்டு வந்த கற்பை கொடுக்க சொல்லு என்றாள் ஆச்சி. அனைவரும் அதிர்ந்தனர். ஆச்சி என்ன சொல்றீங்க என்று பாண்டியன் கேட்க, ஆமா, அவ கல்யாணம் ஆகாத முன்னாடி கற்போட தானே இருந்தா. அவளை அத்து விடும் போது அதையும் கொடுத்து அனுப்பணும் தானே. அப்பதானே அவ இன்னொரு வீட்டுல வாழ முடியும். என்னாச்சு வளர்றீங்க? கற்பை எப்படி கொடுக்க முடியும் என்றார் ஒரு பெரியவர். அப்ப அத்து விட்டா மட்டும் அவ எப்படி வாழ முடியும்? இவளை அத்து விட்டதும் அவ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வாழ்க்கைய பார்த்துட்டு போயிடுவான். ஆனா அவகிட்ட தன்னோட கற்பை இழந்தவளை எவன் கட்டிக்குவான்? ஐயா, அப்படியே எவனாவது கட்டிக்கிட்டாலும் அவன் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி கட்ட மாட்டான்னு என்ன ஆதாரம்? அப்ப புழுவா துடிக்க போறவ யாரு? சரி, அவ கல்யாணம் பண்ணிக்காம அவன் நினைப்புலயே வாழறான்னு வெயி. இந்த ஊர்க்காரங்க சும்மா விட்டுடுவாங்களா? அவளை அப்புறம் என்னென்ன சொல்லி கூப்பிடுவாங்க? வாழா வெட்டின்னு. ஒரு பாவம் அறியாத புருஷன் தான் கதின்னு வாழற பொண்ணை விலக்கி வச்சுட்டு அவன் போயிடுவான். ஆனா ஊர் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் இவ ஆளாகணுமா? அதுக்குதான் சொல்றேன், அவ கற்பை திருப்பி கொடுத்துட்டா நாங்க எங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வச்சிடுவோம். அப்ப அவ பழையபடி கற்போட இருக்கிறதால எவனும் எதுவும் சொல்ல முடியாதில்ல என்றாள் ஆச்சி. கூட்டத்தில் இருந்த அனைத்து பெண்களும் கையை தட்டி சிரித்தனர். எல்லாரும் அமைதியா இருங்க. ஆச்சி, இது என்ன விவகாரம் என்றார் வாத்தியார். ஆச்சி பொங்கல் கொடுக்கும் போதே தெரியும் அப்புறம் நமக்கு அல்வாதான்னு என்றார் பாண்டியன். ஐயா, இதோ பாருங்க, அந்த ஆச்சி வேணும்னு வம்பிழுக்குது. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்துக்காது. நீங்க அத்து விடலனா நாங்க கோர்ட்டுக்கு போவோம் என்றாள் செண்பகம். செண்பகம், என்ன இது? 50 வருஷம் இந்த ஊர் சனங்க எதுக்காகவும் கோர்ட்டு இல்ல போலீஸ் ஸ்டேஷன் வாசல மிதிச்சதில்ல, தெரியுமில்ல? இந்த பஞ்சாயத்துல சொல்றதுதான் தீர்ப்பு என்றார் பாண்டியன். ஆமா ஆமா என்று அனைவரும் கூற, சரி, இவளோட என் பையன் வாழ மாட்டான், அவளை அத்து விட்டுடுங்க, அம்புட்டுதான். ஐயா, எச்சில் பண்ண சாப்பாட்ட யாரு சாப்பிடுவான்னு நீங்க திகட்டனாலும் இந்த பொங்கலை சாப்பிட்டீங்க இல்ல? அது போலதான் இப்ப இவனால எச்சிலாகி நிக்கிறா. இவளை யாரு கட்டுவா? இன்னைக்கு நீங்க அத்து விட்டா அந்த பையன் மேல இருக்கிற பாசத்துல இவ கண்டிப்பா வேற தப்பான முடிவை தான் எடுப்பா. அவ உடம்புல உயிர் தங்காது. அதனால என்று ஆட்சி கூறுவதற்குள், இல்ல முடியாது, நான் என் முத்தழக சாக விட மாட்டேன். முத்து, நீதான் எனக்கு வேணும், நான் உன்னை விட மாட்டேன் என்று அவளிடம் ஓடினான் சோமு. அனைவரும் பார்த்து கொண்டு அதிர்ந்து நின்றனர். செண்பக முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. முத்து, என்ன மன்னிச்சுடு. நான் எங்க அம்மாக்காக தான் இப்படி உன்னை பஞ்சாயத்தில் நிறுத்திட்டேன். ஆனா உன்னை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன். நான் உன்னை அத்து விட மாட்டேன். நீதான் எனக்கு வேணும் என்றான் அவள் கைகளை பிடித்து கொண்டு. அப்புறம் என்னப்பா, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு என்று வாத்தியார் சிரிக்கவே, அது எப்படி? எனக்கு ஒரு வாரிசு வேணும். என் புள்ள சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும் என்றாள் செண்பகம். தோ பாரி செண்பகம், அவளுக்கு கண்டிப்பா புள்ள என்று காமாட்சி ஆட்சி கூறி கொண்டிருக்கும் போதே முத்தழகு மயங்கி சாய்ந்தாள். முத்து முத்து என்று அவளை வாரி எடுத்து மடியில் போட்டு கொண்டான் சோமு. ஆச்சி ஓடி வந்து அவள் முகத்தில் நீரை தெளித்தாள். அமைதியாக கண்களை திறந்த முத்துவின் கைகளை பிடித்து நாடி பார்த்த ஆச்சி, ஏய் செண்பகம், இங்க வா. இன்னும் 10 மாசத்துல உன் பேரனும் பேத்தியும் உன் மேல ஒண்ணு கடிக்க போறாங்க என்று ஆச்சி கூற, ராசையா ஓடி வந்து, என் ஆத்தா என்று முத்துவின் கைகளை பிடித்து கொண்டு கண்கள் கலங்கினார். அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி. சோமு அவள் நெற்றியில் முத்தமிட, அப்புறம் என்ன செண்பகம், வாரிசு வாரிசுன்னு கேட்டிய பாரு, அவ வயித்துல உன் வாரிசு வந்துடுச்சு. இப்ப என்ன சொல்ல போற என்று வாத்தியா சிரித்து கொண்டே கேட்டதும், நான் என்ன சொல்ல போறேன்? ஏ சோம, என் மருமகளை நம்ம வீட்டுக்கு பத்திரமா கூட்டியாடா என்றாள் செண்பகம் சிரித்து கொண்டு. அங்கிருந்த காமாட்சியின் பேத்தி சாரு ஓடி வந்து, ஆமா ஆச்சி, பேரன் பேத்தின்னு சொல்றீங்களே, அப்ப ரெட்ட குழந்தையா என்று சந்தேகமாக கேட்க, ஆமாண்டி, நீ வேணா பாரு.
அது எப்படி ஆச்சு உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் ஆட்சிக்கு தெரியும் ஆத்தா. அவங்க சாதாரண ஆட்சியா? சகலகலா ஆட்சியாச்சே என்றார் பாண்டியன் சிரித்துக் கொண்டு. அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் சகலகலா ஆட்சி கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.